இது வந்து பாருங்கள் 2வது மாடல் கொஷின். குறிப்பிட்ட டைம் கொடுத்துருவாங்க. அதாவது 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையே எந்த நிமிடத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொடும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அதாவது மினிமம் டைம் தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது சிறிய மணி தான் எடுத்துக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எங்கன்னா ஒரு இடத்துல தான் தொடும். அதாவது 3 தாண்டா பார்த்தீங்கன்னா 3:15 போயிடும். இதேமாதிரி எந்த மாதிரி டைம் கொடுத்தாலும் சரி, 2 டைம் கொடுத்துட்டு அதுக்கு இடைப்பட்ட இடத்துல எங்கே வந்து பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொடுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. 60/55 × Y இதுதான் வந்து ஃபார்முலா. ஒய்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மினிமம் வேல்யூ நம்ம 2 மணி எடுத்துருங்கம்மா. இந்த 2 மணிக்கான நிமிஷம் எவ்வளோன்னு பாருங்கள். அதாவது 1லேருந்து 5 நிமிஷம் சொல்லுமா, 2லேருந்து 10 நிமிஷம் சொல்லுமா, அதே மாதிரி 10லேருந்து 50 நிமிஷம் சொல்லுமா. இதுதான் வந்து இந்த ஒய் வேல்யூ. இப்போ வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. இப்போது 60/55 இன்ட்டு நம்ம வந்து 2 மணி எடுத்துருக்கோம். 2 மணிக்கான நிமிஷம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 போட்டுங்க. இப்போது 60 × 10 600/55 வரும். இதை சால்வ் பண்ணி போடுங்க. இது 5ஆம் போல் வச்சிங்கன்னா 11×5 = 55, 12×5 = 60ங்களா, மிச்சம் 0. இப்போது 120/11 இது சால்வ் பண்ணி போடுங்க. இதை அடித்து போட்டிங்கன்னா, அதாவது 10 முறை போட்டிங்கன்னா 10 முறை போட்டால் 110, அதாவது 11 × 10 முறை போட்டிங்கன்னா 110 வந்துடும். மிச்சம் 10 இருக்குது. அப்போது 10/11, அதாவது இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 × 10/11. இப்போ வந்து பாருங்கள் 2 மணி எடுத்துருக்குமா. அப்போது 2 மணி 10 நிமிஷம் 10/11 தான் பார்த்திங்கன்னா பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேரும். இங்கே கேட்டிருக்க கொஷின் பார்த்திங்கன்னா பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எப்போது ஒன்றை ஒன்று தொடும் கேட்டிருக்காங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை ஒன்று தொடும்.